மிகவும் அழகான கிரீன் லீப் காடு. உயர்ந்த மரங்கள், நிறம் கொண்ட பறவைகள் பறக்கின்றன. முட்டாள்கள் துள்ளுகிறார்கள். நீர் வீழ்ச்சி ஒளியுடன் பாய்கிறது. ஒரு பெரிய கல்லின் மீது லியோ சிங்கம் நின்று காடை கண்ணோட்டம் செய்கிறான். காலை ஒளி இலைகளில் ஊடுருவி பசுமையான அமைதியை உருவாக்குகிறது. ஒரு சிறிய பளபளப்பான நைட்டிங்கேல் பறவை நினா விரைவாக மரங்களுக்குள் பறந்து வருகிறது. லியோ சிங்கத்தின் அருகே வந்து நின்று பதற்றமாக சாலுகிறது. வேட்டைக்காரர்கள் வந்துவிட்டார்கள். லியோ கடுமையாக கேட்கிறான். இரவில் சுழு ஒட்டகச் சிவிங்கி ஒரு ஆற்றருகே தண்ணீர் குடிக்கச் செல்கிறாள். திடீரென்று ஒரு வலை உயரும். சுழு நடுவே சிக்கிக் கொள்கிறாள். அவள் பயத்துடன் கத்துகிறாள், யாராவது உதவுங்கள். தாரா ஆமை மெதுவாக நடந்து வருகின்றாள். பாபி கரடி வருகிறான் மற்றும் வலிமையாக தனது தலையை வலையில் ஊன்றி கிழிக்கிறான். சுழு பாதுகாப்பாக வெளியே வந்து விடுகிறாள். மூவரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஒரு பெரிய மரத்தின் அருகே அனைத்து விலங்குகளும் ஒன்று கூடுகிறார்கள். நடுவே லியோ சிங்கம் நிற்கிறான். தாரா ஞானத்துடன் பேசுகிறாள். நினா ஒரு கிளையில் உட்கார்ந்திருக்கிறாள். எல்லோரும் கவனமாக கேட்கிறார்கள். ஒரு மண்டபத்தில் 5 நண்பர்களும் லியோ, தாரா, நினா, சுழு, பாபி நிலத்தில் ஒரு வரைபடத்தை வரைந்து திட்டம் செய்கிறார்கள். நினா மேல் பறக்கிறாள். தாரா குச்சியால் காட்டுகிறாள். லியோ கவனமாக கேட்கிறான். 3ஆம் அத்தியாய காட்சிகள். நினா வானத்தில் பறந்து வலைகளை கண்டறிகிறாள். சுழு விரைவில் செய்திகளை கொண்டு பாய்கிறாள். பாபி வலைகளை உடைக்கிறான். தாரா வழிகாட்டுகிறாள். லியோ தலைமை தாங்குகிறான். வேட்டைக்காரர்கள் வனத்தில் சிக்கிக் கொண்டுள்ளனர். விலங்குகள் அவர்களை சூழ்ந்துள்ளன. லியோ கடும் கர்ஜனை செய்கிறான். பாபி தடுத்துக் கொண்டிருக்கிறான். நினா மேலிருந்து சுழற்சி செய்கிறாள். வேட்டைக்காரர்கள் பதற்றத்துடன் நிற்கிறார்கள். வனம் மீண்டும் அமைதியானது. வலைகள் இல்லை. விலங்குகள் அனைத்தும் கொண்டாடுகிறார்கள். சுழு ஆடுகிறாள். நினா பாடுகிறாள். லியோ மற்றும் தாரா சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஒளிரும் பூஞ்சோறுகளால் ஒரு சிறிய உலா நடக்கிறது. ஒரு பெரிய மரத்தின் கீழ் சிறு விலங்குகள் அமர்ந்துள்ளன. தாரா மற்றும் லியோ அவர்களிடம் பேசுகிறார்கள். பின்னணியில் மரத்தில் எழுதப்பட்ட பலகை உள்ளது. ஒன்றுபட்டால் வெற்றி, ஒன்றிணைந்தால் பாதுகாப்பு.